வெல்கம் டு கேரளா லாட்ரி கேசிங். இன்றைக்கி நீ சொன்ன மாதிரியே நமக்கு ஏ போர்ட்லேயே நமக்கு சூப்பராக வந்து 4 நம்பர் வந்து விழுந்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். எதனால் அப்படின்னா, நமக்கு போன வாரம் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, போன வாரம் வந்து நிர்மல் கம்பெனியில் 4 நம்பர் கொடுத்தாங்க. அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 4 நம்பர் எடுத்து ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. அது போக நம்ம ப்ளஸ் சொல்லியிருந்தோம் 444, 254 அப்படிங்கிறதுல 4 நாள் 4 நம்பர் இருக்குது. 4 டைம் 4 நம்பர் வந்துருச்சு. கண்டிப்பாக 4 நம்பர் ஆடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலான்னு சொன்னோம். அதே மாதிரியே நமக்கு 4 நம்பர் எடுத்து மறுபடியும் கொடுத்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. அதே மாதிரி தான் 2ஆம் நம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, 2ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வருது அப்படின்னு என்ன எதிர்பார்த்தோம்னா, கன்ஃபார்மாக வந்து நமக்கு 2ஆம் நம்பர் இங்கே சி போர்டில் தான் பி போர்டில் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதனாலனா 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர், அதனால் வரும் கண்டிப்பாக அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வந்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் சி போர்டில் வரக்கு அதுவும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். நேற்று சி போர்டு 1ஆம் நம்பர் தான் வரணும். என்ன சொன்னோன்னா 051 தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 051 வந்திருக்கு. ஒரு அருமையான மெத்தேடு. 1ஆம் நம்பரு இந்த மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட நம்பரில் நம்ம என்ன திரும்ப எதிர்பார்த்தோம் சூப்பராக 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வருங்க. 2ஆம் நம்பர் வரும் சரிங்களா. 6 அல்லது 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தோமே. அதே மாதிரி தான் அடிக்காங்க. 6ஆம் நம்பர் இல்லை, அதுக்கு பதிலாக 1ஆம் நம்பர் வச்சிட்டாங்க. அவ்வளோதான். மேட்ரே அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சது. ஒரு அருமையான மெத்தடு. ஆனால் சி போர்டு 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்பவுமே கணக்கில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தடு சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காரோனியோட ரிசல்ட் 20/4/2024 நமக்கு 680 குழுக்கள் சரிங்களா. இதே போன வாரம் நமக்கு வந்து காரோனியாவில் என்ன ஆடிருந்தாங்க பார்த்தா 399 அப்படிங்கிற நம்பர் ஆடிருந்தாங்க. அந்த 399 கணக்கு வைக்கும்போது மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ். ஏன்னா போன வாரமும் முந்தின வாரமும் டபுள்ஸ் தான் ஆடினாங்க. 887ன்னு ஆடினாங்க இல்லையா. இது வரைக்கும் வந்த ரிசல்ட்டில் இந்த மாதத்தில் வந்து மறுபடியும் 2 டைம் ஆடியும் 2 டைமும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எதுவும் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டபுள்ஸுக்கான வாய்ப்பு தான் நாளைக்கு இருக்குங்கிறது நம்ம கணக்கில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வருது, டபுள்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 66க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பர் தான் இருக்கிறதுலே ரொம்பவே மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு வந்து 6ஆம் நம்பர் தான். 6ஆம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 நாளாக ஏ போர்ட்லேயும் 31 நாளாக பி போர்ட்லேயும் சி போர்டில் 13 நாளாக வராமல் நிற்கிது ஓகேங்களா. இந்த மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் நம்பருங்கிறதே கிடையவே கிடையாது. இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். எப்போ கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 50-50ல் வந்து 90வது கொடுத்தாங்க 3ஆம் தேதி. அது மட்டும் ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் எந்த போர்டுலேயுமே கொடுக்கல. நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். 3 ட்ராவில் நமக்கு எந்த போர்டுலேயுமே 6ஆம் நம்பர் கொடுக்கல சரிங்களா. அதனால தான் 6ஆம் நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு டபுள்ஸாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே 6ஆம் நம்பருக்கு வரக்கூடிய முகாந்திரமான நம்பர் தான். 4ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பர் வரும், 2ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பர் வரும், 1ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பர் வரும் இல்லையா. அப்போது நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதிர்பார்க்குறோன்னா நமக்கு வந்து 66 அப்படிங்கிற நம்பரை நம்ம இந்த ட்ராவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன, அது எந்தெந்த இடத்துல வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து மறுபடியும் எனக்கு ஒரு 2ஆம் நம்பர் கணக்கு வருது. அதே கணக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பர் மறுபடியும் இந்த ட்ராவில் வரணும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு வந்து நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி இல்லையா. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 680 ட்ரா. இப்போ 680வது ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏ போர்டு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு வந்து 7ஆம் நம்பர் தான் வருது. என்னங்க 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது நான் நினைக்கிறேன்னா 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்களே தவிர வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. இங்கே வந்து 242, நான் இங்கே வந்து 247 அவ்வளோதான் சரிங்களா. இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு 247ன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா. 242 அதே மாதிரி 347 சரிங்களா. அதே மாதிரி 247 சரிங்களா. இதை தான் எதிர்பார்க்குறோம். 247க்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி 447ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா. எல்லா ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டைம் 474 474 தான் கொடுத்துருக்காங்களே தவிர 7க்கு 4 சரிங்களா. எல்லா நம்பருமே 7க்கு 4 4க்கு 7 7க்கு 4 4க்கு 7 தான் கொடுத்துருக்காங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 7ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் வந்து விழுகணும் அப்படிங்கிறது என்னுடைய 200% நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு வந்து ஏ போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு கூட பிசியில் கூட 66ன்னு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 766ன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 887 ஒரு நம்பரை மட்டும் மாற்றி வச்சுருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி 3ஆம் நம்பரை சேஞ்ச் பண்ணி பிசியில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா
99 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 99ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அதே மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். கணக்கில் வருதுன்னா நீங்கள் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸும் பிக்கஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து டபுள்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தான் 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். சரி, இது 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் வந்து நமக்கு வருது. ஏன்னா 124 124 724 அந்த கணக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி 241 அதே மாதிரி 247 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது நம்ம என்ன நினைக்கணும், 247ன்னு ஒரு நம்பரு. இது வந்து 7ஆம் நம்பர் வந்தால் 7 அப்படி வந்துடும். இல்லைனா 241 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது ரெண்டுமே ஏ போர்டில் செட் ஆகக்கூடிய நம்பர். சரிங்களா? புரிகிற மாதிரி சொல்லணும்னா 7 வரணும், இல்லை 1ஆம் நம்பர் வரணும். இதுதான் வந்து எனக்கு ஏ போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கணக்கில் வருதுன்னா வருதுங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எங்கள் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க, 4ஆம் நம்பர் தான். ஏங்க 4ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 4ன்னு வரணும். அதாவது 524 இல்லையா? 524 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 524க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 நம்பர் இருக்குது. 3 ட்ராவலையும் நமக்கு 3 நம்பர் 4 நம்பர் வந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து மறுபடியும் நமக்கு என்ன வந்துச்சு, இங்கே ஒரு 4 நம்பர் வந்துருச்சு. அப்போ நமக்கு மறுபடியும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இங்கே ஒரு 4 நம்பர் வச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே 4 நம்பர் பி போர்டில் இருக்க 4 நம்பர் மட்டும் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டைம் மேலே வச்சுட்டாங்க. சரிங்களா? கீழே வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டைம் வச்சுட்டாங்க. அப்போ நமக்கு என்ன 5 டைம் ஆச்சா? அப்போ 6ஆவது டைம் ஒரே ஒரு நம்பர் வந்துட்டு இங்கே பி போர்டில் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் நம்பர் நாளைக்கு வந்துடும். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்துங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதமே உங்களுக்கு பி போர்டில் அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் என்ன ஆடிருந்தாங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு அதே மாதிரி 0 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் இதுதான் ஆடிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமாக வந்த நம்பரில் 1 2 3 4 டைம் வந்து 0 வச்சுட்டாங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 டைம் வந்து நமக்கு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 20 ட்ராவுக்குள்ளே 5 ட்ராவுக்கு வந்து 5 டைம் வந்து நம்ம 5ஆம் நம்பரு பி போர்ட்லேயே வச்சுட்டாங்க. மற்ற நம்பர் வைக்கிறக்கூடிய அது அதிகமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் 3ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 டைம் வந்து 3ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. அப்போது இந்த மாதம் பூராமே அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் 0 3 5 இது மட்டுமே இந்த 20 ட்ராவுக்கு அவங்க சி போர்ட்லேயே வச்சு பி போர்ட்லேயே வச்சு ஆடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. அது மாதிரி ஆடினாங்கன்னா மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பரு பி போர்டில் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து 2க்கு 3ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 523 அப்படின்னு வரணும். எனக்கு அது தெரிஞ்சு 523க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பி போர்டு 4 அல்லது 3 இங்கே 4 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு என்ன கணக்கு வருது, அதாவது நமக்கு 524 அந்த கணக்கு. அதே மாதிரி இங்கே 7 நம்பர் வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வருது, 247. சரிங்களா? ரொம்பவுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன்னு தவிர வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி 972 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 947 147 அந்த கணக்கே தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒரு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு டக்குன்னு வந்து உட்காந்துருது, டக்குன்னு மாட்டிடுது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கொடுத்த நம்பர் எல்லாமே மாட்டிடுச்சு தான். 4 நம்பர் நம்ம சொல்லிட முடியாது. 4 நம்பர் காலையிலே சொன்னோம். நேற்றே சொல்லிட்டேன் 4 நம்பர் கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பருங்க. ஏன்னா 4 நம்பர் வச்சுட்டாங்க. ஒரு நம்பராவது கண்டிப்பாக ஆட்டத்தில் கொண்டு வர விட மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொன்னோம். அதே மாதிரி என்னங்க 2ஆம் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பாக ஆட்டம் உண்டுங்க. ஏன்னா ஒரு டைம் வச்சாலே கண்டிப்பாக 3 டைம் வைக்காமல் விடவே மாட்டாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆடிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், 1ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வருதுங்க. 6 அல்லது 1ங்கிற நம்பரு ரொம்பவுமே கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னோம். அதே தான் ஆடிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நாளையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரெண்டுமே ஏ போர்ட்லேயும் பி போர்டில் 4 3 அப்படிங்கிற 2 நம்பரும் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வருதுன்னா எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதத்தில் 6ஆம் நம்பருங்கிறது மருந்து கூட கிடையாது. சரிங்களா? ஒரே ஒரு டைம் வந்து சி போர்டில் வச்சாங்களே தவிர அதுக்கப்புறம் வைக்கவே கிடையாது. எல்லா போர்டிலையுமே அப்படியே பெண்டிங் நம்பராக இருக்குது. ஏன்னா 30ங்கிறது பி போர்டில் 31 நாளாக பி போர்டில் நிற்கிது. சரிங்களா? பெண்டிங் நம்பரு. ஏன்னா இந்த இதில் வந்து நமக்கு வந்து 20 நாள் ஆச்சா, இதுக்கு முதல்ல ஒரு 11 நாளாக வைக்காமல் இருக்காங்க. போன மாதத்துலேயே வந்து 3ஆவது மாதத்துலேயே 11 நாளாக வந்து வைக்கல. 6ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வைக்கல. ஆனால் இந்த மாதம் 20 நாள் ஆச்சு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 31 நாள் ஆச்சு. 31 நாள் நமக்கு வைக்காமல் நிற்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பூராமே வைக்கல. 20 நாளாக வைக்கவே இல்லை. அதே மாதிரி 13 நாளாக வைக்கவே இல்லை.
சி போர்ட்லேயும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு 6ஆம் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியான நம்பர்களாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2ஆம் நம்பர். எதுக்கு 2ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்கன்னா 1க்கு 2ங்கிற ஆட்டம் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி ஏதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 அடித்தாங்கன்னா பெரிய நம்பர் 746 அப்படின்ற பெரிய நம்பர் வரணும். இல்லைன்னா 132 அப்படிங்கிற சின்ன நம்பர் வரும். சரிங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 1 வச்சா பெரிய நம்பர் போவாங்க. இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகும். அப்படி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் வந்துடும். 132 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 5ஆம் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வருது. ஏன்னா 5ஆம் நம்பர் தான் வந்து நமக்கு இந்த வருஷம் பி போர்டில் அதிகமாக வந்த நம்பர் இல்லையா? அதனால் பி போர்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணி மறுபடியும் 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வச்சு விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5-2-5ன்னு வச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5-2-5 ஏற்கனவே இருக்குது. அந்த மாதிரி 5-2-5 அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால திரும்ப கொடுக்குறோம். ஏன்னா 5-0-5ன்னு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணி 0-6-0ன்னு வச்சுருந்தாங்க இல்லையா? அது மாதிரி மறுபடியும் இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.